சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானால என்ன பலன்? சுக்கிரன் உங்க ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். வருகின்ற கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி, அதாவது 2/12/2024 அன்று 3ஆம் இடத்துல போய் முயற்சி ஸ்தானத்துல போய் அமர இருக்கிறார். அப்போ குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனால நல்ல பல அனுகூல மேன்மைகள் தரப்போகிறது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. சுக்கிரன் யார்? இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே, 12ஆம் இடத்து அதிபதியும் அதே சுக்கிரன் தான். அப்போ 7க்குரியவன் தனக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ சில சமயங்களில் சில தடைகளை கொடுத்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்ப உருவாக்கி இருக்கும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருந்தாலும் கூட தன் வீட்டுக்கு 8ல் மறையும் போது சில தடைகளை கொடுக்கத்தான் செய்யும். ஆனா இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்துல போய் அமர்ந்திருந்து அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது. குருங்கிறது யாரு? இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதி, மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வையை பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனால நல்ல பல அனுகூல மேன்மைகள் நடக்க காத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப சுக்கிரனுங்கிறது யாரு? கலத்திர காரகன் அல்லவா? அப்ப கலத்திரம் சார்ந்த விஷயத்தில், திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, தடைகள், தாமதங்கள், எத்தனையோ வருடங்களை பார்த்து தட்டு கழித்து போய்விட்டது, திருமணம் எப்பதான் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் திடீர் திருமண வாய்ப்புகள் கைகூடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் கூட்டாளி ஸ்தானம் அல்லவா? இப்போ 7க்கு 8ல மறைஞ்சிருக்கார். அப்போ 7க்கு தனக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் போது கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஏற்கனவே ஒரு கூட்டு தொழில் இருந்தவர்கள் கூட்டு தொழிலின் மூலமாக அபிவிருத்திகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இதுவரைக்கும் கூட்டாளிகளால பிரச்சனைகள், தொந்தரவுகள், ஒரு மனக்கசப்புகள், இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் அது சரியாக கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும். 7ஆம் இடம் என்பது, அதாவது தம்மை யாரெல்லாம் மீட் பண்ணுகிறார்களோ அவர்கள் மூலமாக அனுகூலங்கள், நண்பர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த விருச்சிக ராசினருக்கு அமையும். மாற்று கருத்தே கிடையாது. சமூகத்தில் மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யார் நீங்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம் இவர்கள் தான் இன்னாருடைய இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை, குரு சுக்கிரனுடைய தொடர்புகள் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குருங்கிறது பெரும் பணக்காரர், சுக்கிரங்கிறது கையிருப்பு பணக்காரர் அல்லவா? அப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் தன்னிறைவை தரக்கூடிய, ஏற்றத்தை தரக்கூடிய, நீங்க எந்த தொழிலை நீங்கள் செய்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு, லாபம் தரக்கூடிய அமைப்பு, சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு நட்பலனை தரக்கூடிய அமைப்பிற்கு 3ஆம் இடம் என்பது பிரயாணங்கள், சிறு தூர பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். 3ஆம் இடத்துல போய் அமர்கிறார். அவரே 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால, 12ஆம் அதிபதிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பிரயாண வாய்ப்புகளை பெறும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள் அல்லது வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணி ஜாபுக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். காதலில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கைகூடக்கூடிய தன்மை இருக்கும். காதல் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் 2ஆம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுத்து திருமண வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கல்வியில் இருந்தக்கூடிய மந்தத்தன்மை எல்லாம் விலகக்கூடிய தன்மை. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அதிகம் இருக்கும். குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு நல்ல பல அனுகூல மேன்மைகளை செய்து கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்று கடந்த சில மாதங்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். சுக்கிரனுங்கிறது யாரு? சொகுசுக்கு காரகன். சொகுசு சார்ந்த பொருள்களை, அழகு சார்ந்த பொருள்களை வீட்டில் வாங்கி வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வீட்டுக்கு தேவையான அழகு சாதனங்கள், பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை இருக்கும். சுக்கிரன் என்பது யாரு அப்படின்னா வீட்டுக்கு காரக கிரகம். ஒரு
ஒரு வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும் அப்படின்னா சுக்கிரன் நல்ல தன்மையில் இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த காரகத்தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்துவார். என சுக்கிரன் சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தால் எந்த பாவகிரகங்களின் தொடர்புகளை பெறாத தன்மையில் இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு, வண்டி, வாகனங்கள் மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கிரனுங்கிறது யாரு, எந்த காரக கிரகம் அப்படின்னா கலைத்துறைக்கு சொந்தக்காரர். அப்ப கலை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய தன்மைகள், அதாவது அதுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இசை சம்பந்தப்பட்ட, பாட்டு சம்பந்தப்பட்ட, அதாவது மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கின்றவர்கள். அப்போ சுக்கிரன் மூட்டில் போய் அமர்ந்தால் மறையுதே அப்படின்னா, மறைந்தாலும் குருவினுடைய பார்வையால் சுபத்துவமாகிறார். அப்போ கொஞ்சம் மறைவு வர மாதிரி இல்லை, கொஞ்சம் தடைகளை கொடுக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் என்பது புகழை தரக்கூடிய, கீர்த்தியை தரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பட்டங்கள், பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும். அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனது 7ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களோ, எதையெல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற நினைப்பில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த நினைப்பு சாதகமாக அமையக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டாக்கும். தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, தகப்பனுடைய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். குலதெய்வத்தினுடைய ஆதரவு, அனுகூலங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க. அதுல குறிப்பாக சுக்கிர திசை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது சுக்கிர புத்தி நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்க. சுக்கிரன் உங்க ஜாதகத்தில் எந்த அமைப்புல இருக்கார் அப்படின்னு பாருங்க. சுக்கிரன் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கான்னு பாருங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்திலேயே ஸ்ட்ராங்கா ஆட்சியோட இருக்கிறாரா, இல்ல 12ஆம் இடத்துல வலுப்பெற்றிருக்காரா, இல்ல உங்க ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனையில் உச்ச பலத்தோடு இருக்காரா, அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா, உங்க ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் திக்பலத்துடன் வலிமையாக இருக்கா அப்படின்னு பாருங்க. இப்படி வலிமையாக இருந்தால் உங்களுக்கு அனைத்து விதமான சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சுக்கிர பயிற்சியாக நிச்சயமாக அமையும். அதே உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் ராகுவோடவும் செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களுடைய இணைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு சுகத்தை அனுபவிப்பதில் சில தடைகளை கொடுக்குங்கிறது தான் அமைப்பு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி நடக்கிறது என்றால் கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை தரிசித்து ஒரு முறையாவது வந்தால் நிச்சயமாக அனைத்து விதமான சுக போகங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.